வணக்கம் மக்களே. ஹாய் மக்களே. விஜய் அவர்களின் மாநாட்டின் உள்கருத்தை வந்து நான் விவரிச்சிருந்தேன். அதில் வந்து தென் மாவட்ட மக்களை பற்றி குறிப்புகளை குறிப்பிட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தென் மாவட்ட மக்கள் தான் இங்கே யார் ஆட்சி அமைக்கணுன்றதை நிர்ணயிக்கிறது அப்படின்றத நான் குறிப்பிட்டிருந்தேன். இதை வந்து சில தவறான புரிதலில் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, தென் மாவட்ட மக்களை வந்து நான் மிகைப்படுத்தி கூறுவதாக எண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு எல்லளவு கூட நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நான் மிகைப்படுத்துறதில்லை. ஒரு துளி அளவு கூட எந்த விஷயத்தையும் நான் மிகைப்படுத்த கிடையாது. உண்மையான விஷயங்களை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை உங்கள் முன்னாடி முன்னெடுத்து வைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம பின்னாடி இருந்தே ஒரு வரலாற்றை முன்னோக்கி வருவோம். இன்னும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், தமிழர்களை எந்த ஒரு ஆட்சியாளர்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் குறிப்பாக தென் மாவட்ட மக்களை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கான வரலாற்றை வந்து முன்னெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மதுரை மாவட்ட கலெக்டர் ஆக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முகமது லூசிப் கான் என்கிறவர் திருமங்கலத்தை வந்து ஆட்சி அமைக்கிறாரு. உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்லணும்னா, மருதநாயகம் என்பவர் வந்து மாவட்ட ஆட்சியாளராக நியமிக்கப்படுறாரு. இவர் வந்து பொறுப்பு என்னன்னா, தென் மாவட்ட மக்களை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருந்து ஆட்சி அமைக்கிறது தான் இவருடைய பொறுப்பு. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு மினி ஹிட்லரு. ஆனா இவர் ஒரு மேல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்றாரு. ஏன்னா அப்படின்னா, இவர் தென் மாவட்ட மக்களை நான் கட்டுப்படுத்துவது என்பது மிக கடுமையான இருக்குது. எல்லா விதத்திலையும் அவர்களை அப்ரோச் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா விதத்திலையும் அவர்களை அணுகி பார்த்துட்டேன். இருந்தாலும் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியவில்லை. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்தை வந்து தானே தன்னாட்சி முறையை கையாண்டு கொண்டு அவர்களே தன் ஊருக்கு காவல் அமைத்துக் கொண்டு அவர்களே ஒரு மினி கவர்மெண்டே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்துவது என்பது இன்னும் மிக சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு பவர் வந்து இன்னும் அதிகப்படியான பவர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் அதிகாரிக்கு வந்து லெட்டரை சென்ட் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு குற்றப்பரம்பரை என்கிற ஒரு சட்டம் வந்து ஏற்றப்படுகிறது. அதாவது அவர்கள் டீநோட்டிஃபைட் கேஸ்ட் என்கிற ஒரு சட்ட பட்டயம் வந்து வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் உள்ள அனைத்து ஆண்களும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு அனைவரும் அதாவது பச்சிளம் குழந்தையில் இருந்து ஆண்மகன் பிறந்தாலே அவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குட்டப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்தில் வந்து தன் கட்டை விரலால் முத்திரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடப்படுகிறது. இதனால் அதுக்கு கட்டுப்பட மறுத்த அந்த சமூகம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னுடைய கட்டை விரலவே வெட்டி எறிஞ்சிட்டு, கட்டை விரல் இருந்தால் தானே நாங்கள் கை நாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட தென் மாவட்ட மக்கள் இன்னைக்கும் எதிர்ப்புகளை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆளுமை கொண்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் தென் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப தெய்வமாக, ரொம்ப பிரியப்பட்டவர்களாக பார்க்கப்பட்டவர்கள். தென்னாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே அப்படிப்பட்டவர்கள்லாம். குறிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப தெய்வமாக கருதப்பட்டவர்கள் வந்து இவர்கள் தான். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் வந்து 2001ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1929ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்ட குழந்தை திருமண தடை சட்டத்தையும் 1870களில் கொண்டு வந்த பெண் திசுக்கொலை சட்டத்தையும் கையில் மேற்கொள்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக மேற்கொள்கிறாங்க. எதனால் அப்படின்னா, தென் மாவட்ட மக்கள் வந்து பெண் குழந்தைகள் கள்ளிப்பால் வைத்துக் கொள்வதும் அப்புறம் குழந்தை திருமணம் செய்து வைப்பதும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இதை ஒரு மக்களை நல்வழிப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த கையில் எடுத்து இந்த சட்டத்தை ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டாங்க. அந்த சட்டங்களையெல்லாம் இந்த தென் மாவட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு தென் மாவட்ட மக்களை பற்றி இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளலை. அவர்களுடைய ஒரு தவறுதலான புரிதலால் ஒரு சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா, விலங்குவதை சட்டம் 1960ல் ஏற்றப்பட்ட விலங்குவதை சட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டு அனைத்து கோயில்களிலையும் கிடா வெட்டக்கூடாது என்கிற எந்த உயிரினத்தையும் பலி கொடுக்கக்கூடாது என்கிற அந்த சட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பகுதியில் வந்துட்டு அதிகமாக வழிபாடு தலங்கள் வந்து மிகுதியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இவர்களுடைய பண்பாடு தெரியாமல், பாரம்பரியம் தெரியாமல் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு அப்புறம் கோவில்களுக்கு நெருக்கடி, அதாவது கோவில்களில் கட்டுப்பாடுகளை அதிகமாக விதிச்சாங்க. எந்த ஒரு கொண்டாட்டங்களையும் கொண்டாடக்கூடாது அப்படின்ற ஒரு வழிமுறைகளை தீவிரமாக ஒடுக்குமுறையில் செயல்பட்டுச்சு அந்த சட்டமானது. தென்னாட்டு மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப விருத்தியாக அடைஞ்சிட்டாங்க. எதனால் அப்படின்னா, தென்னாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் மரபு சார்ந்து, தமிழ் வரலாறு சார்ந்து, தமிழுடைய மாண்பு சார்ந்து, தமிழர்
அவர்களுடைய பாரம்பரியம் சார்ந்து இன்றளவும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் வந்து இந்த தென் மாவட்ட மக்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுடைய பாரம்பரியத்தையும் யாருக்காகவும் எந்த சூழலாலையும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வராங்க. ஆனால் தவறுதலான செயலாக அமைஞ்சிருச்சு. இதை அந்த தென்னாட்டு மக்கள் எந்த விதத்திலையும் எதிர்க்கவே கிடையாது. சைலண்டாக அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அப்போது ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரியல அந்த அமைதி வந்து பெரிய ஆபத்தாக முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது புயலுக்கு முன்னாடி வருமே ஒரு அமைதி, அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2006ஆம் ஆண்டு ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா திமுக, அதாவது கருணாநிதி அவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள். கருணாநிதி அவர்களுடைய கொள்கை கோட்பாடு, அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா, நீ என்ன வேணாம் பண்ணு, நான் என்ன வேணாம் பண்ணுறேன், நானும் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன், நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு. அதனால் கருணாநிதி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டை கொடுத்துருவார், ஒரு சுதந்திரத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருவார், எதையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாரு. இந்த ஒரு காரணத்துக்காக ஜெயலலிதா அம்மையார்கள் தோற்கடிக்கப்பட்டு கருணாநிதி அவர்கள் ஜெயிக்கப்படுறாங்க. தான் தோல்வி விட்டுறதுக்கு காரணம் என்னன்னு உற்று நோக்க போது தான் தெரிய வருது வரலாறு என்ன அப்படின்றது. தென் மாவட்ட மக்களின் ஆதி அங்கமே அவருடைய வழிபாட்டு தலங்களும் அவருடைய பாரம்பரியத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதில் போய் நம்ம கையை வச்சிருக்கோமே அப்படின்ட்டு அவர்கள் வந்து தன் தவறை உணர்ந்து அதுக்கப்புறம் திரும்பியும் தாம் போட்ட ஏற்றிய சட்டத்தை பின்வாங்குற ஒரு நிலைமையை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்துச்சு. இது மட்டும் இல்லை, பொது மேடையில் வந்துட்டு தமிழர்களுடைய தென் மாவட்ட மக்களின் வரலாற்றையும் சிறப்புகளையும் ரொம்ப கம்பீரமாக கரிசிக்கிறாங்க பொது மேடைகள். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு 13 கிலோ தங்க கவசத்தை சாத்திரதா வாக்குறுதி அளிக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்த தேர்தலில் வந்து மாபெரும் வெற்றி பெற்று அரியானை ஆசனத்தில் அமர்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து தோல்வியே அடையவே கிடையாது. இயற்கை இதுதான் அவர்கள் அரியாசனத்தில் இருந்து வெளியேறினாங்களே தவிர தென் மாவட்ட மக்களால் அவர்கள் வீழ்த்தப்படவே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு இன்னும் பல சிறப்புகள்லாம் இருக்கிறது. அதனால தான் நான் தென் மாவட்ட மக்கள் தான் இங்கே யார் ஆட்சி அமைக்கணுன்றதை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்ற வார்த்தையை முன்னெடுத்து வச்சேன். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி பல ஹிஸ்ட்ரியே இருக்குது மக்களே. ஸோ நான் எதுவும் அறியாமையோ இல்லை புரியாமையோ எதையுமே நான் உங்ககிட்ட எடுத்து வைக்க மாட்டேன். இது சும்மா ஸ்மால் ஹிஸ்ட்ரி தான். இதுக்கு பின்னாடி இன்னும் பல ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. நான் ரத்தின சுருக்கமாக இதை அளவில் நான் முடிச்சுக்கொள்கிறேன். திரும்பவும் நான் மீண்டும் சொல்லிக்கிறது இந்த ஒன்று தான். நான் தென் மாவட்ட மக்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. எல்லா மக்களும் ஒன்று தான். இங்கே எல்லா மக்களும் சமம் தான். அப்புறம் எதுக்கு இதை முன்னெடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களின் தென் மாவட்ட மக்களை புறக்கணித்ததின் ஒரு ஆதங்கமாக தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா மாநாட்டில் தான் பாண்டிய மன்னரை பற்றி சொன்னார், அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி சில அறிவாளிகள்லாம் கேட்கலாம். அந்த சைடு பலாப்பழத்தை கொடுத்துட்டு இந்த சைடு வாழைப்பழத்தை கொடுத்தா எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? யாரும் முட்டாள்கள் கிடையாது. ரைட். நான் உங்கள் திரைப்பாண்டி. இது நம்ம திரைப்பாண்டி 2001.